அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 11ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக வருதுங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த 24 நிமிடங்களை கொண்டது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். ஜித் அப்படின்னாவே வெற்றி அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க தங்களுடைய கோரிக்கையை முழு நம்பிக்கையோட முன் வைக்கிறாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் செய்கிற மாதிரி 2 விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட இலையில் இந்த நாளில் தீபம் ஏற்றுங்க, இதன் மூலமாக கோடியாக பணம் சேரும், அதே போல் நினச்ச காரியமும் நடக்கும்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு பதிவில் பார்த்திங்கன்னா, இந்த டைமில் தங்கம் சேருவதற்கான ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா, அடகு வச்ச நகையும் மீட்பதற்கு உதவும், மலன்னு தங்கம் சேர வைக்கும். அதாவது நீங்கள் நிறைய காசு சேர்த்துவீங்க, அந்த சேர்த்து வச்ச காசை பயன்படுத்தி நகையே தான் வாங்குவீங்க, வேறு எந்த ஒரு செலவுக்கும் அந்த காசு தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு யோகம் தரக்கூடிய பரிகாரம். அந்த ரெண்டுனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நமக்கு இரவு 8:59 வரைக்கும் பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது. நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தேய வைக்கக்கூடிய அற்புதமான திதின்னு இந்த தேய்பிறை அஷ்டமியை சொல்லலாம். இந்த நாளில் நிலைவாசலில் கல்லுப்பு ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்க என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருப்பேன். காலையில் இன்று இரவு 8:59 ஒரு தீபம் ஏற்றி வைங்க, 1000 விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கும் என்பது குறித்தும் போட்டிருந்தேன். இந்த 4 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நாளைய நாள் அபிஜித் நட்சத்திரம் வருது இல்லையா, அந்த நாளில் செய்கிற மாதிரி ஒரு மெத்தடு குறித்து தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் எப்படியெல்லாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் என்பது குறித்து தான் நான் பதிவுகளே போடுறது வழக்கம். ஏன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டோம், அற்புதமான வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுப்பேன். இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த 2 வீடியோவில் அந்த இலை எங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீ இப்போ சொல்கிறது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய டைமையும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய டைமையும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளை மதியம் 1:27 1:51 வரைக்கும் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் 11:01 இருந்து 11:25 வரைக்கும் இருக்குது. 2 நேரத்தில் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இப்போ சொல்ல போகிறதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருக்கிறதே பார்த்திங்கன்னா மொத்தம் 24 நிமிஷம் தான். இதுலன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு எது உங்களுக்கு ஓகே இது செய்யலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அது தோணுமோ அதை ஒன்றை மட்டும் செய்யுங்க. நான் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன், ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது என்னோடய கடமை, சூஸ் பண்ணுறது உங்களுடைய உரிமை. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு ஏதோ ஒன்று மட்டும் பண்ணுங்கள். நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா வீணாக உங்களுக்கு மனசு டைவர்ட் ஆகும். இந்த 24 நிமிஷத்துலேயும் நம்ம டைவர்ட்டே ஆகக்கூடாது, மனசை ஒருநிலைப்படுத்தணும், சரிங்களா? அதனால் ஒன்று மட்டும் செய்யுங்க. மேலும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ட்ரெஸ் கலர் சொல்கிறேன். அந்த கலரில் நாளைக்கு நீங்கள் சுடிதாரோ புடவையோ அல்லது நைட்டியோ கூட வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று அந்த கலரில் நீங்கள் போட்டுட்டு இந்த ஒரு வரியை சொல்கிறது அப்படிங்கிறது சிறப்பு, அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, அது என்ன கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் புடவை இருந்தாலும் சுடிதார் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் இதை போட்டுக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கலர்லேயே நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லோவாக இருக்கணுன்ட்டு இல்லை, அதில் எல்லோ மிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான்.
இது வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நான் இப்போ ஒரு மந்திரம் வந்து ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கிறவங்களும் சொல்லலாம், பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் சொல்லலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மட்டும் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் வந்து சொல்லணும். அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 2 விஷயந்தான் முக்கியம். ஒன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கணும். அடுத்தது வடக்கு திசை பார்த்த மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கணும். அவ்வளவே தான். சரிங்களா? இப்போ அது என்ன மந்திரம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய சரணம் மமக. இதுதான். இதை சொல்கிறதுக்கு எண்ணிக்கை கணக்குன்ட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த 24 நிமிஷமுமே இந்த ஒரு வரியை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லைங்க ஒரு எண்ணிக்கை கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 27 முறை 11 முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் டைம்லாம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இதை ஒரு பேப்பர் பேனாவை வச்சுட்டு எழுதிட்டும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது இன்னுமே நல்ல பலனை வந்து கொடுக்கும். சரி, இப்படி எழுதியாச்சு, சொல்லியாச்சு. இதெல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கும்போது கண்களை மூடி நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு இப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படியே வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள். நல்ல இடத்துல வேலை கிடச்சிருச்சு, மகன் மகளுக்காக திருமணத்துக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறீங்கும்போது நல்ல இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சம்பந்தம் வந்து நிச்சயமாயிருச்சு. இந்த மாதிரி பண்ணுங்கள். சொந்த வீட்டுக்காக நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கும்போது இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டீங்க அல்லது இடம் வாங்கிட்டீங்க, உங்கள் முன்னாடி இப்போ வீடு கட்டுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அது நீங்கள் மேற்பார்வையிடுறீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ எதுவோ அது வந்து நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட நாளைக்கு இந்த எல்லோ மிக்ஸ்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தாராளமாக நீங்கள் இந்த ஒரு 24 நிமிஷம் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை சொல்லலாம். சரிங்களா? அதுக்காக இது வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ யாருமே வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மற்ற 2 செய்ய முடியலனாலும் கூட இதை மட்டுமாவது நீங்கள் செய்யுங்க. இந்த முறை நிச்சயம் மிஸ்ஸே ஆகாது. உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய அனுகிரகம் பெற்றது. ஏன்னா அவருடைய தலைமுடியில் இடம் பிடித்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலைமுடியில் தானே அவர் மயிலிறகு வந்து வச்சுருப்பார். அந்த மயில் பீலியில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கிருஷ்ணர் பெருமாள் எல்லாம் ஒன்று தான். சனிக்கிழமை நாளில் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் மற்றதை பண்ணலின்னா கூட இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பதிவில் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். எல்லாத்தையுமே பாருங்கள். எது விருப்பமோ அதில் ஒன்றை மட்டும் தேர்வு செஞ்சு நீங்கள் செய்யுங்க. மேலும் திருக்கணிதமோ வாக்கிய பஞ்சாங்கமோ 2ல் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த ஒரு டைமை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்கிற எல்லா பிரார்த்தனைக்குமே நிச்சயம் வந்து பலன் உண்டு. இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.